மனுஷன் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கொசு அவனை கடிச்சதுன்னா அந்த கொசு அது பெரிய ஆகிடாது. இதே அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது கடிச்சதுன்னா பொட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். புரியுதா? செஞ்சிரு. பாண்டியன் ஸ்டோர் பாகியலட்சுமி எனக்கு நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷல். ரெண்டுமே என்னோட ஸ்க்ரீன் பிளே. அதாவது ஆர்வக்கோளரப்போ என்ன பண்ண சொல்ல மேலேன்னு குதினா குதிச்சிருவேன், கீழே மேலே தொங்குனா தொங்கிடுவேன். ஒரு சீனில் ஒரு மாடியிலேருந்து தலைகீழாக தொங்கிட்டு இருப்பேன். ஒரு ஷார்ட் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை. பவர் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹா சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா. Special partner Tamil Matrimony, savings partner Sri Visalam Chit Fund Limited, agri partner Satyam Agro Clinic, spiritual partner Cycle Pure Agarbatti, outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro, digital OOH partners Kairams Highlight Media, digital partner Daily Hunt and multiplex partner AGS Cinemas. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி 2023க்கான பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் விருது அப்படின்ற கேட்டகரி தான். இந்த கேட்டகரியில் விருது யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கறது இந்த விருதினை வழங்குவதற்காக we'd like to call the most adorable couple-ஆக இன்னைக்கு வரைக்குமே வந்து பல பேர் ரசிக்கத்தக்கதாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். So we would like to welcome Mr. Raghav and Mrs. Preetha அவர்கள். ஒரு பலத்த கரங்கள் சுட்டுங்க. 2023க்கான பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்காக ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஹாய் அண்ணா, ஹாய்க்கா, வணக்கம், வெல்கம். வணக்கம். ஒரு பெரிய வார்ம் வெல்கம். கண்டிப்பாக எங்களுக்காக இந்த தருணம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஷேர் பண்ணியே ஆகணும். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ரெண்டு பேருக்கு தான் செட் ஆகும். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, யோகா வேணுமா யோகா இருக்குது, எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ ரீசெண்டாக அதுவும் இருக்குது. இன்ஸ்டாவில் இப்போது அண்ணனோட பாட்டை அவர் கம்போஸ் பண்ணதெல்லாம் நிறைய வீடியோ ஷேர் ஆகும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பினா. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நமக்கு வடிவுக்கரசி அம்மா, நாகா சார், மகேந்திரன் சார், நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லோரையும் இந்த ஒரு மாலை பொழுதில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி விகடன் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு சின்னத்திரையில் ஒரு நல்ல ஃபஸ்ட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பாலச்சந்தர் சார். ஆனால் ஒரு நல்ல அட்ரஸை ஏற்படுத்தி கொடுத்தது விகடன் ப்ரொடியூஸ் பண்ண அலைகள்ன்ற ஒரு சீரியலில் சுந்தர் கே விஜயன் சார் டைரக்ஷனில். அப்போ தான் நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன். அந்த டைமில் இப்படி ஒரு பிரேக் கிடச்சிது. நான் வேறு ரொம்ப டபுள் மைண்ட் அந்த டைமில், நடிக்கணுமா வேண்டாமா. சுந்தர் கே விஜயன் சார் அப்போ வந்து டாப் ரேட்டட் சீரியல் அது. அந்த டைமில் அவருக்கு கூப்பிட்டு நடிப்பா இந்த சீரியலில் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து சார் தெரியல சார், நான் டவுட்ஃபுல் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். செட்டுக்கெலாம் கூப்பிட்டு ஒரு 3 தடவை பேசி என்ன நடின்னு சொன்னார். இப்போ யோசித்து பார்க்கும்போது அதை வந்து அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவ்வளோ டபுள் மைண்டோடு யோசிச்சேனேன்னு இருக்குது. அந்த சீரியலில் அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். வேணுவர்வன் சார், வடிவுக்கரசி அம்மா, இவங்க எல்லாருக்கும் நடுவில் எல்லாம் வெட்ரன்ஸ். அப்படியே பயமாக இருக்கும். ஆனால் அதில் நான் வந்து ஸ்டைல் காட்டணும், உள்ளே நடுங்கிட்டு இருக்கோம். ஆனால் வடிவுக்கரசி அம்மாலாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அதும்போது எனக்கு ஒரு நாள் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது ஆர்வக்கோளரப்போ என்ன பண்ண சொல்ல மேலேன்னு குதினா குதிச்சிருவேன், கீழே மேலே தொங்குனா தொங்கிடுவேன். ஒரு சீனில் ஒரு மாடியிலேருந்து தலைகீழாக தொங்கிட்டு இருப்பேன். ஒரு ஷார்ட் ஏதாவது நீ என்ன பண்ணுவியா பண்ணு அப்படின்றவாரு சுந்தர் கே விஜயன் சார். எப்படின்னா பாடுவியா பாடு, மிமிக்ரி பண்ணுவியா பண்ணு, யோகா பண்ணுவியா பண்ணு, மேலேருந்து தொங்குறியா. ஸோ ஒரு பால்கனிலேருந்து அப்படியே தலைகீழாக தொங்கிட்டு இருப்பேன் ஒரு ஷார்ட்டில். அந்த ஷார்ட் முடிச்சுட்டு உள்ளே வரேன். வந்தோடனே வடிக்கரசி அம்மா என்னை வந்து திட்டுறாங்க. யார் கொடுத்த தைரியத்தில் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் நீ வந்திருக்க ஃபீல்டுக்குள்ளே, கீழே விழுந்து கழுத்து கழுத்துலாம் உடஞ்சிதுன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுறதுனாலும் சேஃபாக பண்ணு, டேலண்ட்டை காட்டு, ஓகே, ஆனால் சேஃபாக பண்ணு அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்க. சீரியலை பொறுத்த வரைக்கும், ஒரு சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சினிமா மாதிரி இல்லை. இன்றைக்கி நடித்தோமா நாளைக்கு தெருவில் போனபோது எல்லாருமே சார் பார்த்தேன் சார் நேற்று சூப்பர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அதோட கூடவே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஒரு நிறைய சீரியல் நம்ம நடிக்கிறத வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் புதுசாக ஒன்று வந்தோடனே மறந்துடுவாங்க. ஆனால் என்னோடய லக் என்னென்னா, விகடனோட நான் பண்ண
அலைகள்ன்ற சீரியல் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 20 years. தட்ஸ் when I got introduced. ஆனால் யூடியூப்பில் போன ஒரு 2 years முன்னால் தான் அப்லோட் பண்ணுறாங்க எபிசோடை. அது என்னோடது வந்து 320வது எபிசோடில் வரும். 360 லாஸ்ட் 40 எபிசோடு தான். அது 340 341 யூடியூப்பில் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் எனக்கு காலு, யூடியூப்பில் கமெண்ட்ஸு, ராகவ எபிசோட் என்ட்ரி வில் பி தேர் இன் another 20 episodes. அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சீரியல் உருவாயிருக்குன்னா அது வந்து பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ விகடனுக்கும் சுந்தர் கே விஜயன் சாருக்கும் என் கூட நடித்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், அதை பார்த்து அன்றைக்கி இன்றைக்கி ரசித்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே எவர் இண்டக்டட். இன்றைக்கி ஒரு நமக்குன்னு ஏதோ ஒரு சின்ன பேர் எங்கேயோ இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இவங்க எல்லாரும் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இன்னும் நிறைய கிரியேஷன்ஸ் உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங், நல்லா இருக்கேன். அவர் நிறைய பேசிட்டாரு, அதனால நான் பேசாமல் இருக்கேன். எனக்கும் சேர்த்து பேசிட்டாரு. எஸ், தேங்க்யூ ஸோ மச். இதோட அப்படியே இந்த விருது யாருக்கு போய் சேருதுன்னு பார்த்தலாம். 2023க்கான பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த விருதினை யார் வாங்குறாங்க அப்படிங்கிறத காணொலியில் பார்த்துடலாம். மோதலும் காதலும் தொடரில் நடித்த ஆழியா செந்தில்குமார் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது வழங்கி கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். ஒரு பலத்த கரகோஷத்தோட 2023க்கான பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் விருது விஜய் டிவியின் மோதலும் காதலும் தொடருக்காக நம்மளுடைய ஆழியா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஒரு நல்ல கைதல் கொடுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு சீரியல் மட்டும் கிடையாது, எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் ஆழியா பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க. ஒரு ரவுடி பேபியாகவே இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாய். விகடன் மூலயமா அவார்ட் வாங்குறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இல்லைம்மா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விஜய் அந்த வயசில்? நான் இப்பயும் இந்த அளவுக்கு பேச மாட்டேங்க. ப்ளீஸ் கண்டினியூ மேடம். விகடன் மூலயமா அவார்ட் வாங்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நடித்த ப்ராஜெக்ட் வந்துட்டு விகடனில் தான். அண்ட் இந்த அவார்ட் வந்துட்டு மோதலும் காதலும்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் விஜய், என் கூட நடித்தவங்க, என் டேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய மம்மி டேடி என்டையர் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களும் என்னை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வரத்துக்கு காரணமும் மம்மி டேடி எல்லாருமே. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன வயசாகுதுமா உனக்கு? எனக்கு 11 இயர்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா? கொய்யாக்கா வாங்கி சாப்பிட்ணும், பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் பிரச்சனை பண்ணணும், ஃபைல் எடுத்துன்னு போல, ஹோம் ஒர்க் முடிக்கல. இந்த ஒரு நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் விகடன் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ஸ்டார் விஜய். இப்படிலாம் எப்படிமா பேசுகிற? சத்தியமாக நீ பேசுனதுக்கே உனக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அவ்வளோ எலிகெண்ட்டாக, அவ்வளோ கிளாரிட்டியாக நாங்கள் பேசுகிறோம் கூட விகடன் விருதுகள் பரபரப்பாக இருப்போம். அவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போய் சுற்றி போடணும். உங்களுக்கு என்ன விஷன், என்னவா உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? என்னவா ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? என்னோட ஆம்பிஷன் ஆக்டர் ஆகணும் தான். ஆக்டரா? இப்பவே ஆயிட்டீங்களே. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எந்த ஸ்டார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா எல்லா ஸ்டாரோட பஞ்ச் டைலாக்கும் பேசுற, உனக்கு எந்த ஸ்டார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீ கன்ஃபார்ம் ஆக்டர் ஆயிடுவே. ரொம்ப பிடிக்குமா? விஜய் ரொம்ப பிடிக்கும். அப்ப அவருடைய திரைப்படங்கள்ல இருந்து ஆழியா அவர்களுடைய ஸ்டைல்ல அவருடைய படத்தினுடைய பஞ்ச் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், எந்த இடம், எந்த ஏரியாலுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. கில்லியா தான் இருக்காங்க. சரி, நீ ஒவ்வொரு பதிலும் சொல்ல பலார் என்ன அரைகிற மாதிரி இருக்குமா? பஞ்ச் டைலாக் வருது, ஃப்ளோ வருது, அழகாக பேசுறீங்க. சரி, இப்போ தனுஷ் சார், ஒரு மனுஷன் முழிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கொசு அவனை கடிச்சதுன்னா அந்த கொசு அது பெரிய ஆயிடாது. இதே அவன் முழிச்சிட்டு இருக்கும் போது கடிச்சதுன்னா பொட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். புரியுதா? செஞ்சிருவேன். புரியுதா விஜய் உங்களுக்கு? ரொம்ப நன்றி.
இப்போ அவங்க சொன்னது பதில் வந்து டைலாக் கிடையாது, உனக்கு தான் இதுக்கு மேலே கேள்வி கேட்டால் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பல விருதுகள் உங்களை தொடர்ந்து வரணும். எனக்கு தெரிஞ்சு விருது ஹைட் இருக்கும்போதே அவார்டு வாங்குறது நீங்கள் மட்டும்தான்டா. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ட்ரூலி பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரசன்டிங் தி அவார்ட். தேங்க்யூ. 2023க்கான பெஸ்ட் டயலாக் ரைட்டருக்கான விருது தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த விருதினை வழங்குவதற்காக இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்னத்திரை வெள்ளித்திரை எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்கள் பண்ணணும், ஏதாவது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் இன்ட்ராக்ட் பண்ணால் போதும், அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் இவங்களோட நாலேஜ் அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது இப்படியெல்லாம் சொல்லிட்டா எப்படிங்க? அப்படியெல்லாம் என்கிட்ட தான் எல்லாம் கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இங்க எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது சினிமாவை விட வந்து சின்னத்திரை தான். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது அது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீரியல் வரும், இதில் இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்றது அவங்கள மரியாதை பண்ணுற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி கன்னிகா சொன்ன மாதிரி வந்து டயலாக்ஸ் மட்டுமே கிடையாது ஆக்டிங் அப்படின்றது. அதுக்கு நடுவில் இருக்கிற சப்டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான் வந்து பெஸ்ட் ஆக்டிங். ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக என்ன இருக்கணும் அப்படின்னா நல்ல எழுத்து இருக்கணும். ஸோ அந்த எழுத்துக்கான ஒரு கேட்டகரி கொடுக்கறதுக்காக என்ன அழைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவுமே வந்து ஒரு பெண் எழுத்தாளருக்கு கிடைக்குது அப்படின்றது இன்னும் பெரிய சந்தோஷம். ஏன்னா யாருக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க மேம். சொல்லக்கூடாதா? சாரி. ஓகே மேம், எப்பயுமே ஒரு படைப்பு அப்படின்னா ஒரு விதமான பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு சிலர் எடுப்பாங்க. உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது நிறைய நேரங்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர பேங்கானா இருக்கும். அடுத்த படைப்பு பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இந்த மேடையில் சொல்ல முடியுமா? வேட்டையன்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிச்சு நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான், பட் வெரி பவர்ஃபுல் போர்ஷன் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கிற ஒரு அப்டேட். உங்களோட டைரக்ஷன் மேம்? டைரக்ஷன் வந்து டைரக்ஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு நல்ல பேக்கிங் கிடைக்கணும் அப்படின்றது. ஒரு பெரிய விஷயத்தை ஒன்று கையில் எடுத்திருக்கேன். அந்த விஷயத்தை வந்து சரிவர நான் வந்து எடுத்து கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் கொண்டு போகணும் அப்படின்றது. அதுக்காக தான் வந்து அதுக்கான டைம் நான் சொன்ன மாதிரி வந்து எழுத்து சரியாக இல்லைன்னா எவ்வளோ பெரிய பட்ஜெட் பண்ணாலும் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாலும் வந்து அது எடுபடாமல் போயிடும். அப்படின்றதுனால அதுக்கான டைம் இப்போ நான் வந்து நிறைய எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த வருஷத்தில் டெஃபினட்டாக நான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். இங்கே வந்து நிற்கிறேன் நான். வெயிட்டிங் மேம். தேங்க்யூ. ஸோ அது எது சம்மந்தமாக நாங்கள் படித்தோம் மேம், அது ரிவீல் பண்ணலாமா? இல்லை வாச்சாத்தி தான் வந்து அங்கே நடந்திருக்கிற அந்த சம்பவத்தை பற்றி தான் வந்து அதனுடைய நிறைய ரிசர்ச்சே இது வரைக்கும் போயிருக்கு. 19 வருஷத்தினுடைய ஒரு போராட்டம் முதல்ல எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32 வருஷத்தினுடைய போராட்டம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. 19 வருஷத்தினுடைய அந்த போராட்டத்தை, அவங்களுடைய மன உறுதியை, எதையெல்லாம் தாண்டி வந்தாங்க அப்படின்றதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எழுதுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும். சரிவர கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்போட இப்போ வந்து எழுதிட்டு இருக்கோம். ஸோ வின்னர் பார்த்தலாம். பெஸ்ட் டயலாக் ரைட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த விருது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கோ பிரசன்டரையும் நம்ம மேடைக்கு கூப்பிட போறோம். கோ பிரசன்டராக I would like to welcome Mr. Jackson அவர்கள், Director of Satya Agencies. பெஸ்ட் டயலாக் ரைட்டருக்கான விருது யாருக்குன்றதை பார்த்துலாம் ப்ளீஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி தொடர்களுக்கு வசனம் எழுதும் பிரியா தம்பி அவர்களை 2023ஆம் ஆண்டின் சிறந்த வசனகர்த்தாவாக தேர்வு செய்து மகிழ்கிறது ஆனந்த விகடன்.
விருதுகள் மட்டும் இல்லாம சேர்த்து ஒரு அழகான ஒரு மொபைல் ஃபோனும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு அழகான மொபைல் ஃபோன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எத்தனையோ பேருக்கு வசனங்கள் எழுதிருப்பீங்க, இப்போ அந்த மொமெண்டோ வாங்கிருக்கீங்க, ஒரு ட்ராஃபி கையில இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். தேங்க்யூ மேம், எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். பாண்டியன் ஸ்டோர் பாகியலட்சுமி எனக்கு நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷல். ஒரு சீரியலோட சக்ஸஸ் வந்து என்னோட ஸ்க்ரீன் ப்ளே தான், ரெண்டுமே என்னோட ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு சீரியலோட சக்ஸஸ்ங்கிறது பெரிய டீம் ஒர்க், டிரெக்டர், ஆக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நான் 2 சீரியலில் ஒர்க் பண்ணுறேன், எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் விஜய் டிவி என்னோட சக்ஸஸ்க்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் விஜய் டிவியில் தான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிளேஸ் என்னோட. ஸோ விஜய் டிவிக்கு என்னோட நன்றி. அப்புறம் என்னோட இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர் பாகியலட்சுமி எழுதுகிற டைலாக் ரைட்டர் ஸ்ரீ கிரீஷ் இருக்கிறா, அவனுக்கு தேங்க்யூ. அண்ட் விகடன் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது விகடனில் தான். விகடனில் நான் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், மேகசின் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், விகடனில் நான் வந்து தொடர் எழுதியிருக்கிறேன். ஸோ விகடனோட அவார்ட் வாங்குறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்குது. விஜய் டிவி எப்படியோ அப்படி தான் நான் விகடனையுமே ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரேடியோ லிங்க் மாதிரி படப்படன்னு சொல்லிட்டீங்க. ஃபுல்லா என்னென்ன எழுதி வச்சிருந்தீங்களோ எல்லாமே வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்குன்றது தெரியும். நாளைக்கு ஷூட்னா திடீர்னு இன்னைக்கு டைலாக் கேட்பாங்க, கால் ஷீட் எக்ஸ்ட்ரா இருக்கு, இன்னொரு 4 சீன் எழுதி கொடுக்கணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு சிம்பிளா இவ்வளவு அழகா நீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அலாட் மேம். இன்னும் பல விருதுகள் வாங்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. கோஹிலா women's innerwear, Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, love together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyroms. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.